கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்த ஒரு படம் தான் வித் விஎஃப்எஸ் கிராஃபிக்ஸ்க்கு அவ்வளோ குறையும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததே தெரியாமல் போயிடுச்சுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் நண்பா. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஒரு பையனுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கனவாக இருக்குது. ஆனால் அவங்க அப்பா அம்மா சூப்பர் ஹீரோலாம் சினிமாவில் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே பார்த்தீங்கன்னா கொண்டுறான். அது ஏன் அவங்க அப்பா அம்மாவை கொன்னானா, அவங்க கூட இருக்கிற பையன் சூப்பர் ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லி இந்த பையன் கேட்கும்போது அந்த பையன் இல்லைடா சூப்பர் ஹீரோக்கெலாம் அப்பா அம்மா கிடையாது, அப்படின்னா சூப்பர் ஹீரோ ஆகுனா அப்பா அம்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மாட்டும் போது இவன் காப்பாற்றவே இல்லை, அப்படியே விட்டுறான். கட் பண்ணால் ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ராபரி நடக்குது. ஸோ அந்த ராபரி முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஒருத்தர் சூப்பர் ஹீரோ மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நின்று அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு கடைசியாக ஒருத்தர் இருப்பான், நீ எல்லாம் சூப்பர் ஹீரோவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்து அதை கோட் ஷூட்லாம் போட்டு நிற்கிறான். ஸோ அவன் அப்படி சொல்லும் போது கழுத்தையே பார்த்தீங்கன்னா கத்தி இறக்கிட்டு என்னை பார்த்து அப்படி நீ கேட்கவே கூடாது, அங்கே அந்த மக்களோட பணத்தெல்லாம் காப்பாற்றிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிடறான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க. இந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அந்த எலியை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு ஸ்டோரி போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அனுமாரை பற்றின ஒரு ஸ்டோரி. அனுமார் வந்து பார்த்தீங்கன்னா பசியில் சூரியனையே பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லி போகும்போது அப்போ கரெக்டாக இந்திரன் வந்து ஹனுமரை தடுக்கும் போது லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹனுமர் கீழே விழுவுது. அந்த கீழே விழுந்த ஒரு ரத்தத்தில் அந்த ஒரு சொட்டு மட்டும் பூமியில் வந்து விழுந்து அது ஒரு கல்லாக பார்த்தீங்கன்னா மாறி சிப்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கதையை கட் பண்ணால் ஹீரோவோட என்ட்ரி. குரங்கு கூட பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுருக்கிறாரு. குரங்கு வந்து எந்தெந்த மாமலத்தை பிக்கலான்னு போகும்போது அந்த மாமலத்தெல்லாம் பிச்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பைக்கில் போட்டு அங்கேருந்து கிளம்பி போய் சின்ன சின்ன பசங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்படி இந்த பசங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கும்பல் பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் அவங்களுக்கு காப்பாற்றுறன்னு போய் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீ சும்மா விட்டுருந்தா கூட நட்டம் ஆயிருக்காது, நீ காப்பாற்றுறன்னு வந்து எனக்கு இவ்வளோ நட்டமாயி போச்சுன்னு சொல்லும் போது அப்புறம் அந்த அடிச்சவனோட செயின் எடுத்து காமிக்கிறாரு. ஹீரோ திருட்டுத்தனம் சின்ன சின்ன திருட்டா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வேலையா இருக்கும். அதே டைம் ஹீரோயின் வந்து ஊருக்கு வராங்க. ஹீரோயின் ஊருக்கு வரதை தெரிஞ்சோடனே ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் போய் ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கான ஹீரோ யாருன்னே தெரில. அதே டைம் ஊர் மல்யுத்த சண்டை போயிட்டு இருக்கும். ஊர் காவலரை வந்து பார்த்தீங்கன்னா யார் அடித்து வீழ்த்துறாங்களோ அவங்க தான் அடுத்த ஊர் காவலராக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படி அங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஊர்காவலரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். அந்த பையனோட அப்பா ஆல்ரெடி ஊர்காவலர்கிட்ட அடி வாங்கி பார்த்தீங்கன்னா செத்துருப்பாரு அந்த மல்யுத்தத்தில். இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா சாக போகிற நிலைமையில கரெக்டாக கிடக்கும் போது ஹீரோயின் உள்ளே வந்து நின்று தடுத்துடுறாரு. நீங்கள் என்ன பழைய காலத்திலேயே இருக்கிறீங்க, இப்போ எல்லாமே மாறிடுச்சு, காலம் மாறும், இப்போ ஊருக்கு காவலர் தேவையில்ல, இப்போ நமக்கு தலைவன் தான் தேவை. ஏன்னா முன்ன இருந்த மாதிரி கொள்ளக்காரங்களாம் இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்லி ஊர்காவலரை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு போயிடுறா. இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஊர்காவலர் ஆள்கள் கொலைக்காரர்களாக பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு அங்கிருந்த மக்களுடைய பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வரி கட்டியே தான் அவனு ஊர்காவலருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா பிடிங்கிடுறாங்க. அதனால நைட்டு ஹீரோஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்காரங்களாம் மறைச்சு ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொல்ல பார்க்குறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக மாட்டிக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பார். ஹீரோ அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டு இருப்பாரு. இவன் வந்து ஒரு திருடன், இவனை வந்து பஸ் விட்டு இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஹீரோ இறக்கி விட்டுருவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்தீங்கன்னா பாவம் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் ஹீரோயினோட சத்தம் கேட்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவார். ஆல்ரெடி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி ஒன்று துரத்திட்டு வந்திருக்கும். அந்த புலிகிட்ட தப்பிச்சு இங்கே வந்தால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருப்பாங்க. சரி ஹீரோயினை காப்பில் வந்து உண்டி கொடுத்து ஒவ்வொரு அந்த வந்து தேன் கூடலாம் கழிச்சுட்டு அந்த கொலைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விட்டுறாரு. ஆனால் கடைசியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹீரோவை போட்டு எல்லாம் அடிக்க ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துடுறாங்க. ஏன்னா யாரோ அடி வாங்குறாங்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் நம்ம ஹீரோங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்களாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கீழே போனோட்டி மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அந்த மலை உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பிரம்மாண்டமான பார்த்தீங்கன்னா ஒரு ஹனுமான் சிலை இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா விடுறான். அந்த ஆற்றுக்குள்ளே தான் ஹனுமரோட ரத்தத்தால் ஆன ஒரு கல் சிற்பியில் மூடி இருக்கும். ஸோ அந்த சிற்பியை பார்க்கலாம். அந்த சிற்பியை பார்த்தீங்கன்னா சிற்பியை தொல்லான்ட்டு அப்படியே போகிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆற்று வரமாக பார்த்தீங்கன்னா கிடக்குறான். அவனை தூக்கியில் வந்து உள்ளே வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. வைத்தியம் பார்க்கறதுக்காக ஹீரோயினை கூப்பிட்டு வரலான்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் வெட்டுக்காயப்பட்டு கிடக்கும். அவனை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேகமாக அப்படி வராங்க. அதே டைம் இந்த பக்கம் ஹீரோக்கு அந்த கல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டு போட்டிருப்பான். ஸோ அந்த கல்லை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் பார்க்க அந்த சூரிய வெளிச்சம் மூலிமா அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா படுது. அது ஒரு புது சக்தியவே கொடுக்குது. நம்ம ஹீரோக்கான காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு மறந்துடுது. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே இவன் எங்கே வெட்டு காயப்பட்டுக்கிறான், எத்தனை போயிடா சொல்லுவீங்கன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவன் ஃப்ரெண்டை அறந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அந்த சண்டையில் ஹீரோயினோட டாலர் காணாமல் போயிருக்கும். அந்த டாலர் ஹீரோட்ட தான் இருக்கும். ஹீரோயின் வந்து என்ன காப்பாற்றணும்னு நான் பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து சின்ன வயசுல ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த உண்டிகோலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஹீரோயின் வந்து எல்லா ஒரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சிருப்பான். ஸோ அவனோட ஞாபகம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வருது.
கட் பண்ணா டீ கடைக்காரன்ட்டு அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா நிற்கிது. குரங்கு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த வந்து செயின் இப்போ இருக்கும். குரங்குக்கு வாழைப்பழத்தை போடுற மாதிரி வாழைப்பழத்தை தூக்கி போட்டு குரங்கு தெரியாமல் செயினை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவான். அவன் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்குவான், ஏதோ கோல்டு தான் சொல்லி. அப்போ ஹீரோயின் கரெக்டாக டீ கடைக்காரன்ட்டு இருக்கிற அந்த செயினை பார்த்துருவாங்க. நீ தான் என்ன காப்பாற்றின நைட்டு, எங்கே உனக்கு எங்கே காயம் இருக்குதான்னு சொல்லி சட்டையை தூக்கி பார்ப்பாங்க. அழகிட்ட பார்த்தீங்கன்னா காயமும் இருக்கும் அவனுக்கும். இப்போ நீ தான் என்ன காப்பாற்றினியா, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கரெக்டாக மல்யுத்த வீரர் இருப்பார்ல ஊர்காவலர்னு சொல்லி, அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதே டைம் இந்த பக்கம் ஊர்காவலர் நீ வேணுமா எங்கூட வந்து மல்யுத்தம் பண்ணுறியான்னு சொல்லி ஹீரோயினை கேட்க, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கோவம் வந்து முன்னாடி போக, அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு நிறுத்தி நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருப்பான் அந்த டீ கடைக்காரன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போடு, ஏன்னா இவன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ஒரு வீரன், நீ உனக்காக உயிரியே கொடுப்பான், இவன் கூட சண்டை போட மாட்டான்னு சொல்ல அந்த டீ கடைக்காரன் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடுறான். காயமும் சும்மா நான் நாய் கடிச்ச காயம் தான், அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஹீரோ நான் சண்டைக்கு வரேன்னு சொல்லி சங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஊத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் காவலருக்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் நடக்குது. ஹீரோக்கு அப்போ அந்த பவர் போயிடும். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வெளிச்சம் வருதோ அப்போ அந்த கல்லை காமிச்சா மட்டும்தான் ஹீரோக்கு வந்து அந்த ஒரு பவர் ஒர்க் ஆகும். அப்போ கரெக்டாக அவர் காமிக்கும் போது மேகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடும். அதனால அவருக்கு அந்த பவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் அடி வாங்குற, அதுக்கப்புறம் வெளிச்சம் வரும்போது அவர் அந்த கல்லை காமிக்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே பவர் வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பறக்க விடுறாரு, செதற விடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வானுக்கே போகிறான். அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வந்துடுச்சு. ஹீரோ ஊர்காவலரை தோக்கடிச்சிட்டு அடுத்த ஊர்காவலராக அந்த குச்சை கொடுக்குறாங்க. எடுத்து அவரும் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுறாரு. இனிமே இந்த ஊருக்கு ஊர்காவலர் தேவையில்ல, ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தேவை, அது யாருன்னு சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன மாதிரியே சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோதானே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஸோ ஹெலிகாப்டரில் யாருன்னா வில்லன் தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தந்திரமான சின்ன பையன் வந்து பெருசாகி ஹீரோ தான் நான் ஆவன்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறாங்க. அவன் தான் நம்ம படத்தோட வில்லன். உள்ள வந்தோடனே நான் வந்து இந்த ஊருக்காக நல்லாவே செய்ய தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லாத கிராமத்துக்கு எங்களை மாதிரியான பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம், ஒரு சில விஷயத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து எங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இருக்க அந்த சயின்டிஸ்ட்டு அதுக்கு என்ன ஒரு வந்து சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம், வித் மல்டி ஸ்பெஷாலிட்டியோட கட்டி கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி வில்லன் வந்து நம்ம ஹீரோட்ட சூப்பர் பவர் இருக்கும். அந்த சூப்பர் பவர் எப்படி இவனுக்கு இருக்கு, இவன்ட்டு நம்ம எப்படி அந்த சூப்பர் பவர் எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஹீரோட்ட அந்த கல் இருக்குது வில்லனுக்கு தெரியாது. வில்லன் எப்படி இந்த சூப்பர் பவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பானா, சயின்டிஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு போது வில்ல வந்து எதார்ச்சியா அந்த ஒரு ரீல்ஸ்ல பின்னாடி ஹீரோ வந்து ட்ரெயின்ல அடிபட்டும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா உயிரோட வர மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இதை வந்து பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வில்லன் அங்கிருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இன்னும் நம்ம வில்லம் போய் ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா வில்லம் ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அந்த மோதிரத்துல லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியாட்டம் வந்து ஹீரோவோடைய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவருமே கிடையாது, அவன் சும்மா நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இவனுக்கு வந்து பவர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், ஏதாவது பண்ணு சொல்லி சயின்டிஸ்ட்டு சொல்லும் போது நாம் இந்த ஊரை வந்து இடிக்க போகலாம். ஒரு கல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. அந்த கல்லை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வர மக்கள் மேலே விழுகிற மாதிரி இருக்குது. இப்போ இவனுக்கு சூப்பர் பவர் வந்து ஆகணும், அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வில்ல அந்த பக்கம் கொண்டு போக நம்ம ஹீரோ சூப்பர் பவருக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் கட்டை ஒன்று தூக்கி போட்டு அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஒரு கல்லை காமிச்சு பவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மலையை ஒத்த கையில் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாரு ஹனுமான் மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு வில்லனால பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுக்க முடியல, நாம் இந்த ஊரையே அழிச்சாச்சோ நாம் வந்து அந்த ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா மக்களை காப்பாற்றுறவன் தான் ஹீரோவாக இருக்க முடியும், நீங்கள் ஒரு வில்லனாக மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீயே நினச்சிப்பாரு, எலியை நம்ம டெஸ்ட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர்த்து நம்ம அழிச்சா போதும் இந்த ஊரையே இந்த ஊர் என்ன இந்த உலகத்தையே நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் ஒத்துக்காதனால சயின்டிஸ்டே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீயை வச்சு விட்டு வில்லன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறான். ஹீரோட்ட அந்த கல்லை பிடிங்கி ஹீரோ முன்னாடி நின்று எங்கே போகிற நாங்கள் தூக்கிட்டோன்னு சொல்லி காமிக்க ஹீரோ அவரோட பவர்லாம் வச்சு அந்த கல்லை திருப்பி அவரே எடுத்துக்கிறாரு. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட், அந்த இவ்வளோதான் சண்டை போடுறது ஹீரோ கிடையாது, ஒரு முனிவராட்டம் ஒருத்தர் அவர் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. இவரை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ அந்த கல்லை திருப்பி கொண்டு போய் ஹீரோட்டே கொடுக்குறாரு. இது ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் இது என்ன தான் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பிடிங்கிட்டு வேக வேகமாக அங்கே வந்து போயிடுறாரு. ஊர்காவலர் ஹீரோயினை கொண்டிருக்கான், இந்த டைம் மிஸ்ஸே ஆகக்கூடாது, ஹீரோவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அவர் அணி போட்ட ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா கொலைகாரங்களாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொல்லலான்னு இருக்கும்போது ஹீரோ அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. ஹீரோக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா காயும் போது அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா மறந்துடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் தெரியுது நம்மளை காப்பாற்றுறது ஹீரோ தான். அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குண்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு காப்பாற்றுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது நம்மளை ஹீரோ தான் காப்பாற்றுறான்னு சொல்லி. இதுக்காக கட் பண்ணால் ஹீரோவோட அக்காவுக்கு கல்யாணம். ஹீரோ அக்கா கல்யாணத்துலேயே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வில்லன் வரான். ஸோ வில்லன் வந்து நின்றுட்டு என்னுடைய ஆஃபீஸ்லேயே பூந்து உன்னோட தம்பியை ஒன்று திருடிட்டு வந்துட்டான், அது என்கிட்ட கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வில்லன் மேலே சந்தேகம் இருக்கும். ஸோ வில்லன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து வில்லனுக்கே தெரியாமல் அவரோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும். இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் முன்னெல்லாம் காமிக்கவும்
நீ வந்து நீ எது எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்ல, இல்லைக்கா அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஒரு வந்து கரண்ட் ஷாக் மாதிரி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோட அக்கா அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு என்னோட தம்பி மேலே ஏதாச்சும் கை வச்சு இவங்க எல்லாத்தையும் கொண்டுருவான்னு சொல்லி நிற்க, உடனே வில்லன் துப்பாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை சொல்கிறான். அந்த ஹீரோவை சுட்ட புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தாண்டி போய் ஹீரோட அக்கா மேலே பார்த்தீங்கன்னா பாஞ்சிருது. அக்கா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு இடத்துக்கு போய் நின்றுட்டு அந்த கல்லை காமிக்கிறாரு. பட் ஆனால் அந்த கல்லை காமிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேகெல்லாம் முடியுது. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லையே தூக்கி போட்டுறாரு. என்னோட அக்காவே காப்பாற்றது இந்த கல் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஹீரோட அக்கா செத்த துக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும் போது முனிவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றாரு. அந்த முனிவர் வந்துட்டு நீ தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போற, ஏன்னா அந்த கல்லு திருப்பி துஷ்ட சக்தி கிட்ட மாட்டுச்சு, அழிக்கிற அளவுக்கு அவன் ஒரு பெரிய சக்திசாலியா மாறிடுவான், அதுக்கு முன்னாடி நான் அவனை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து ஹீரோட்ட சொல்லும் போது, நான் ஏன் அவங்களை காப்பாற்றணும், இந்த கல் அவனையே வச்சுக்கிட்டு இந்த கல்னால தான் எல்லா பிரச்சனையுமே, எனக்கு அந்த கல் வேணாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அது ஒரு ஹனுமார் ரத்தத்தால் ஆனதுன்னு சொல்லி அந்த ஸ்டோரி திருப்பி சொல்றாரு. அப்போ ஹனுமர் கூட இருந்த ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த முனிவரும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசனாக இருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மாறிக்கிறார், ஹனுமரும் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த வில்லன் உள்ள பூந்து கல்லுக்காக பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்மோக் அர்த்தம் போட்டு மக்கள் யாருமே அசையாத மாதிரி பண்ணி வச்சிருக்கான், நீ தான் வந்து உள்ள வந்து காப்பாற்றணும், சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடும் போது ஹீரோ ஃபர்ஸ்ட் என்ன தான் வரலன்னு சொல்லுவாங்க. அவர் அந்த முனிவர் சொன்னதெல்லாம் கேட்டு திருப்பி ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. ஹீரோ உள்ள வந்தோடனே அவரும் பார்த்தீங்கன்னா அசையாம பார்த்தீங்கன்னா நின்னுறாரு அப்படியே. அப்போ கரெக்டாக அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கை போட்டு விடுறாரு. சயின்டிஸ்ட் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வில்லன் அந்த பக்கம் போன முடியுமா ஹீரோ உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டை காப்பாற்றிடுவான். வில்லன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹீரோ உள்ள பூந்துருப்பா, இல்லை சிசிடிவி கேமராவோட ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து சயின்டிஸ்டையும் கொல்ல பார்த்துருப்பான். அந்த டைம்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து காப்பாற்றிடுறாரு. இது வந்து வில்லனுக்கு தெரியாது சயின்டிஸ்ட் உசுரோட தான் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிடுறாரு. ட்ரோன்ஸ் எல்லாமே போய் அந்த ஸ்மோக்கும் பார்த்தீங்கன்னா போயிடுது. இதை பார்த்தோன்னே வில்லனுக்கே பார்த்தீங்கன்னா ஷாக், இனி எப்படி திரும்பி வந்தேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வில்லனுக்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போகுது. ஒரு கட்டத்தில் கல் பார்த்தீங்கன்னா வில்லன் கைக்கு போயிடுது. வில்லன் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கல்லோடைய ரேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கல்லோட ரேஸில் அந்த ஹெலிகாப்டரை பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. அப்படி வெடிச்சு செதறும் போது வில்லன் பார்த்தீங்கன்னா அங்கேயே செத்தாலும் அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற ரத்தம் இருக்கும், அனுமரோட ரத்தம், அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உழுக போகுது. ஏன்னா வரலாற்று அசுரர்களுக்காக ஒரு படையே இருந்துச்சு. ஏன்னா இது மட்டும் இப்போ தெரிஞ்சுன்னா அசுர படையே பார்த்தீங்கன்னா திருப்பி கிளம்பி வர ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே ஹனுமர் தான் வந்தாங்கன்னு சொல்ல ஹனுமரே பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வருவார் பாருங்க. கிட்டத்தட்ட செம கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன். ஹீரோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே விழுவும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் நின்று அப்படியே காற்றுல அப்படியே மிதப்பார் பாருங்க. ஹீரோக்கு எதுவுமே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹனுமர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி நிற்கிறாரு. அது ஒரு ஸ்டோரி போகுது. அசுர படைகள்லாம் வர மாதிரி ஹனுமர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லி ஜெய் ஹனுமான்னு போட்டு முடிக்கிறாங்க. அந்த படம் 2025 பார்த்தீங்கன்னா வருங்கிற மாதிரி ஒரு லீடும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இன் சினிமாஸ் 2025 போட்டு. ஸோ இதோட எந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சு நண்பா. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஸ்டோரி பற்றி பர்சனலாக சொல்லணும்னா நல்ல ஒரு ஃபீல் விடான ஒரு ஃபிலிம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் அழுத்தி வச்சிருக்கேன் நண்பா.